எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் உங்கள் மனோபிரபா லைன் ஜெனி வித் சாய்மா. அப்படி கலக்கலா சொல்லுவாங்க, லைக் சீராவா கெஜரா அந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ அது வந்து வெறும் மைதாவில் செய்வாங்க. ஸோ நான் வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறேன். ஸோ இது கஜரா கிடையாது. கஜரா மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வச்சு ஆயிலில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இவளுக்காக தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த சாக்லேட்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன், ஏன்னா இதை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிறது வந்து பாதி நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருந்தது அவங்க டேடியும் ஒன்று ரெண்டு க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு அவங்க டேடியும் சாப்பிடுவார். ஸோ அதனால தான் செய்ய போகிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக சாக்லேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போடுவேனான்னு தெரியல, பட் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு ஓகேனா நெக்ஸ்ட் போடலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த கெஜரா செய்கிறதுக்கான வீட் மாவு. ஸோ இதில் வேறு எதுவும் நான் வந்து சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் வீட் மட்டும் போட்டு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பவுலில் வந்து 4 வந்து வீட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு அண்ட் சர்க்கரை வந்து இதே தான், இதில் பாதி எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கரை, நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரும் இல்லைனா டால்டா சொல்லுவாங்கள்ல அது சேர்த்துக்கோங்க. பட் டால்டாக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆயிலே சேர்த்துக்கோங்க, நார்மல் வீட்டில் சமைக்கிற ஆயில். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் நெய். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பட்டுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நெய், உப்பு, சர்க்கரை எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மாவில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அகெயின் நான் நெய் சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சிடும். ஸோ அதனால் எண்ணெய் ஊற்றாமல் நான் நெய்யே பிசைஞ்சு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் அந்த கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து எல்லாமே ஈவனாக ஒரே ஷேப்பில் வரணுன்றதுக்காக ஈவனாக ஒரே அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரே ஒரு ட்ரையலுக்காக 2 போட்டு பார்க்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் பயம், அது வந்து ஏதாச்சும் தெரிச்சு வெடிச்சு ஏதாவது ஆகிட போகுது, சம்பவமாக ஆகிட போகுதுன்ட்டு பாப்பாவை கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு நான் மட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஷேப்பில் தான் போட்டேன். இந்த ஃப்ளவர் மாதிரி வர மாதிரி மோதக் சொல்லுவாங்க, அந்த ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஷேப்ஸ் தெரியுமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்லேயுமே செஞ்சு வச்சுக்கலாம். இன்னோவேட்டிவாக இருக்கும். பசங்க இது என்ன ஷேப் அது என்ன ஷேப்புன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பட்டுக்காகன்றதுனால நான் வந்து அவளுக்கு தெரிஞ்ச ஷேப்ஸ்லாம் நான் கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். அண்ட் இது வெடிச்சிருமான்னு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, பட் எதுவும் ஆகலை, சூப்பராக வந்துருச்சு. ஸோ நான் இது எதுக்காக செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு வந்து மோஸ்ட்லி வந்து என்கிட்ட தான் எல்லாமே கேட்பா, அம்மா இது செஞ்சு தரியா அது செஞ்சு தரியானா. அப்படின்ற போது கீழ் வீட்டில் வந்து பசங்க கெஜரா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அம்மா நீ எனக்கு கெஜரா செஞ்சு தரியான்னு கேட்டா. ஸோ அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அம்மாவால் வந்து நம்ம எதாவது கேட்டால் அம்மா செஞ்சு தருவாங்கன்ற மாதிரி. ஸோ அதுக்காக நானே வந்து வீட்டில் அவள் கேட்டுட்டான்றதுனால அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நான் வீட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாக யோசித்து இந்த ஒரு விஷயம் செஞ்சது. இது என்னோடைய இன்னோவேட்டிவ். அண்டு சாக்லேட் வந்து மோஸ்ட்லி பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது தான், தப்பு தான், எல்லாமே தெரியும். பட் இது வந்து ஓரளவுக்கு நல்ல சாக்கி உள்ளே வந்து பாதாம், பிஸ்தா இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் கோகோ பவுடரில் மட்டும் செஞ்சுருக்கிறதுனால ஓகேன்னு நாங்கள் இந்த சாக்லேட்ஸ் வந்து அக்செப்டபிள். அண்ட் இதுவுமே மோஸ்ட்லி நிறைய கொடுத்து முடிச்சிட்டோம். இது வந்து கொஞ்சமாக இருந்ததுனால சரி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்ற மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சாக்லேட்ஸை வந்து ஃபுல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கலகலா சொல்லுவாங்கள்ல அதை செய்கிறதுக்கான ப்ராசஸில் வந்துட்டேன். ஸோ அது வந்து சும்மா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி போட வேண்டியதான். கட் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி என்கிட்ட ஒரு கரண்டி இருந்துச்சு, இப்போ அது இல்லாதனால நான் கத்தி வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து நிறைய குழந்தைங்க வந்து கடைக்கு போனாங்கன்னா இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. பட்டுமே கேட்பா. பட் இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு புரிஞ்சிடும், ஓகே இல்லை நம்மளுக்கு இது கிடைக்காது, அம்மா வாங்கி தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே போகிறதுக்கே வந்து நிறைய மெச்சூரிட்டி வேணும். ஸோ என் குழந்தைக்கு இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி லெவல் வந்து சூப்பர் டூப்பர். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் அவள் ஏதாவது கேட்குறாங்கன்னா, தம்பியோ பாப்பாவோ கேட்குறாங்கன்னா கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க ஏதாவது சாப்பிட்றாங்கன்னா அது உங்ககிட்ட கேட்பாங்க. எனக்கு வந்து ஒரே ஜாலி தான் பட்டும் என்னை கேட்ட உடனே. ஸோ அதுக்காக நான் டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து
எண்ணெயில் போடும் போது ஒட்டிக்கும் அப்படிலாம் பார்க்காதீங்க. பிளேட்டில் எடுத்து போடுறது. அது கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்படி நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு இன்னுமே க்ரன்ச்சி அதிகமாக படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துடும். அண்ட் நான் இது வந்து 2 கலரில் செஞ்சேன். எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் 2 கலரில் செஞ்சேன். ஒன்று வந்து கொஞ்சம் நார்மல் ஒயிட் கலர் மாதிரி பண்ணேன். இன்னொன்று ப்ரௌன் கலர் கொஞ்சம் சேர்த்து பண்ணேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். ஸோ சாக்லேட் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வந்திருந்தது. அண்ட் நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ நான் நினச்சது வேறு, பட் வந்தது வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நான் சாப்பிடும் போது அந்த சவுண்டு இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நானே ஆக்சுவலி ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். க்ரன்ச்சியாகவும் இருந்தது. உள்ளே இருக்க சாக்லேட்ஸோடைய அந்த ஃப்ளேவரே ஃபுல்லாக மாறிடுச்சு அந்த எண்ணெயில் போட்ட உடனே. ஸோ பாப்பாவுக்கும் கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெளியில் எதுவும் கேட்க மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.